வணக்கம் சார். வணக்கம். நான் விவசாயி ஞான்ராஜ் பேசுகிறேன். சிசுவாலன்னு ஒன்று கொடுத்தாங்க. நம்ம சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா வேளாண்மை துறையிலேருந்து எனக்கு இந்த சிசுவாழை கொடுத்தாங்க. இது பெங்களூர்லேருந்து வர்ற வாழைகள். நான் எல்லோரும் பயந்தாங்க, பெங்களூருக்கு இங்கேயும் ஒத்து வருமானு. நான் வளர்த்து காட்டிட்டேன். பெங்களூர் வாழையை இங்கேயே கொண்டு வரணும் அப்படின்ட்டு வித்தியாசமாக இயற்கை முறையில் இந்த வாழையை நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விவசாயியும் கொஞ்சம் வித்தியாசமாக விவசாயத்தை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா வாழை போட்டேன், இலையத்தான் விட்டேன் வியாபாரிக்கு, காயை நானே கொண்டு விற்றேன், நல்ல லாபம். ஒவ்வொரு விவசாயம் நமக்குன்னு இருக்கிற வேஸ்ட் பண்ணாமல் வியாபாரிகிட்ட விடாமல், அது மாதிரி வியாபாரிகள் அட்வான்ஸ் வாங்காமல் நமக்கு நாமே திட்டத்தில் மாதிரி நாமளே இலையை அறுத்து விற்கலாம். நாமளே வாழைக்காய் எடுத்து விற்கலாம். நமக்கு அது லாபம். நமக்கு ஒரு வேலையாகி போச்சு, நமக்கு சம்பளம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு விவசாயம் விவசாயத்தை கட்டி எழுப்பணும். பாருங்கள், இது எனக்கு இந்த சிசு வாழை கொடுத்துருக்குறாங்க. உள்ள மிளகு நட்டுருக்கேன், ஊடு பயிர் மிளகு நட்டுருக்கேன். அடுத்து தக்காளி கொஞ்சம் கேட்டிருக்கேன். தக்காளியும் போட்டோம்னா எனக்கு இந்த தக்காளி செலவு, இந்த மிளகாய் செலவெல்லாம் வந்துடும். களை வெட்டுற கூலிக்கு வாழை நமக்கு லாபம் தானே. அதனால் ஊடு பயிரும் செஞ்சு இப்போ களை வெட்டுறாங்க எல்லோரும். வாழைக்கு எல்லாம் களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு விவசாயம்தான் கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது. நமக்குன்னு அரசாங்கம் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு பல திட்டங்கள் இருக்குது. ஆனால் தான் சேர மாட்டுக்கு. அதை கொஞ்சம் விவசாயிகள் அதிகாரிகள் அதை வாங்கி எங்களை மாதிரி ஏழை விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். விவசாய திட்டங்கள், இன்சூரன்ஸு, நஷ்டஈடு, இந்த பன்னி திங்கிறது, மான் சாப்பிட்றது, உலைக்கு போடுறது, பன்னியெல்லாம் பண்ணி தின்னது போக தான் மிச்சம் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஆகவே விவசாய அதிகாரிகள் கூர்ந்து விவசாயத்தை பார்த்து செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.